பாலாஜி பவன் இட்லி வெர்சஸ் ரோட்டு கடை இட்லி. பாலாஜி பவன் பார்த்தீங்கன்னா 72 ரூபாய்க்கும், ரோட்டு கடை இட்லி பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும் வாங்கி வந்திருக்கேன். இல்லை ப்ரைஸ் வைஸ் டேஸ்ட் வைஸ் யார் பெட்டர்னு பார்க்கலாம் வாங்க. 72 ரூபாய் வாங்கின பாலாஜி பவனில் பார்த்தீங்கன்னாக்கா 3 இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி 3மே கொடுத்துருக்காங்க. உள்ள இட்லி ஒரு டிப் அடித்து சாப்பிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்காது. நம்ம எப்பவுமே ஊற்றி குழப்பியாக சாப்பிட்டு பார்த்துரும் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு எப்பவுமே இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்போ தான் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. 40 ரூபா ரோட்டு கடை இட்லியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 இட்லி, ஒரு சாம்பார், ஒரு கார சட்னி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சேம் குழப்பி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு பிடிக்கும். அப்போ தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். சாப்பிட்ட 2 இட்லியும் சரி, பாலாஜி பவனாக இருக்கட்டும், ரோட்டு கடை இட்லியாக இருக்கட்டும், சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா பாலாஜி பவன் தான். 72 ரூபா காசுக்கு நான் ருசிக்கு சாப்பிடுவேனாக்கா தாராளமாக பாலாஜி பவன் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இல்லை நான் பசிக்கு தான் சாப்பிட போகிறேன், என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னா 40 ரூபா ரோட்டு கடை இட்லியே ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன தண்ணி சாம்பார் மட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ரெண்டுமே அதோட ப்ரைஸுக்கு வர்த்து தான். இதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.